இன்றைக்கி ஒரு சூப்பரான மருந்து குழம்பு பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ஒரு உருண்டை பூண்டை உரித்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் பாருங்கள். இது வந்து மிளகு, கடுகு எடுத்திருக்கேன். 7 வரமிளகா, நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பிலை. இது வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வெந்நீரில் ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியிலேயே நான் புளி ஃபுல்லாக கரைச்சிட்டேன், அப்படியே ரெடியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த புளிக்குள்ளே வந்து நான் 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி போடுறேன். சுக்கு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மருந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுறேன். கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா சுட்டுட்டு பெருங்காயத்தை போட்டுக்கிறேன், கட்டி பெருங்காயத்தை. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இது எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து கடுகும் மிளகும் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஹீட்டில் வறுந்துடும், அதனால் தனித்தனியாகவே நம்ம வறுத்துக்கலாம். கடுகுலேருந்து எல்லாத்தையுமே நான் பொரிச்சிட்டு தான் அரைக்க போகிறேன். மிளகு, கடுகு எல்லாமே. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்ல வாசனையை கொடுக்கும். நல்ல அந்த வயிற்று பொறுமல் இது எல்லாத்தையுமே இது வந்து நல்லா சரி பண்ணிடும். உடனே எடுத்துருங்க. எதுவுமே ரொம்ப லைட்டாக இல்லை, நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பூண்டை வதக்கிக்கலாம். பூண்டை நல்லா வதக்கியாச்சு. பூண்டை எடுத்துடுறேன். இதில் கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டு இதையும் நல்லா வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிறேன். இந்த புளி கரைச்சலில் உப்பும் சுக்கு பொடியும் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படியே எண்ணெயில் ஊற்றிடலாம். ரொம்ப சிம்மில் வச்சு ஊற்றுங்க, மேலே தெரிச்சிடும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் மிக்சியில் போட்ட இந்த வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதிச்சிச்சு. சுக்கு வாசனை நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்க, ட்ராவலில் கூட நீங்கள் இதை எடுத்துன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா இது வந்து ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேண்டாம். இது வந்து அப்படியே 1 வீக் நம்ம நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றோம், வயிற்றுக்கு ஒத்துக்கலை, வயிறு பொறுமல், வயிற்று வலி, இந்த கேஸ்ட்ரிக் ஆகுது, பித்தமாக இருக்கிறது, இந்த வெயிலில் அதுதான் ரொம்ப பிரச்சனையாகும். வெளியில் வெயிலில் சுற்றிட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பித்தமாக மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா வெளியில் சாப்பிட ஆசை இருக்கும். நம்ம அதுக்காக தான் வெளியிலலாம் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இந்த மருந்து மாதிரி இதை கையில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கரண்டி ஊற்றி சுட சுட சாப்பாடு மட்டும் வாங்கி அதில் போட்டு பிசிறி சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்து பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளோ நல்லது இது. இதை வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஏதாவது சமைக்க முடியலன்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெடிசனல் வேல்யூ அத்தனை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இப்போ ட்ராவலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக இதை செஞ்சு கையில் எடுத்துன்னு போயிடுங்க. 2 வேளை வெளியில் சாப்பிட்றீங்களா, ஒரு வேளை இதை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு கொதி வந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஓமம் போட்ட பிறகு கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வருது. இப்போ கடைசியாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் வெல்லம் சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு எல்லா சுவையும் போட்டுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இது சுண்டி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு வாரம் தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி டியூஸ்டே. தேங்க்யூ.